Welcome to GK Facts Tamil. Question number 1. What was the new name of the Mughal garden at Rashtrapati Bhavan and when was it changed? ராஷ்டிரபதி பவனில் உள்ள முகல் தோட்டத்தின் புதிய பெயர் என்ன, எப்போது மாற்றப்பட்டது? ஏ. நயா கார்டன், 22 ஜனவரி 2022. பி. அம்ரித் கார்டன், 16 ஆகஸ்ட் 2023. சி. அம்ரித் உத்யான், 28 ஜனவரி 2023. டி. இந்தியா கார்டன், 10 மார்ச் 2023. ஆன்சர் சி. அம்ரித் உத்யான், 28 ஜனவரி 2023. முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2002ஆம் ஆண்டு ராஷ்டிரபதி பவன் தோட்டத்தில் மூலிகை தோட்டத்தை உருவாக்கினார். அது மட்டுமில்லாமல் ஆன்மீக பூங்கா மற்றும் இசை பூங்காவையும் சேர்த்தார். அம்ரித் உதயன் தோட்டத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பார்வையிட்டாங்க. இந்த தோட்டமானது ஆகஸ்ட் 16 முதல் செப்டம்பர் 15 வரை பொதுமக்கள் பார்வையிட திறந்து வைக்கப்படுகிறது. Question number 2. In the 2012 Olympic badminton tournament, who was the first Indian athlete to win bronze? 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? ஏ. மாளவிகா பும்சோட், பி. பி.சி. துளசி, சி. பி.வி. சிந்து, டி. சாய்னா நேவால். ஆன்சர் டி. சாய்னா நேவால். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. 2004 நடந்த காமன்வெல்த் யூத் கேம்ல கலப்பு அணிகள் பிரிவில் வெள்ளி வென்றாங்க. 2006 உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் ஒற்றையர் போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்றாங்க. 2008 நடந்த காமன்வெல்த் யூத் கேம்ல உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் ஒற்றையர் போட்டியில தங்கத்தை வென்றாங்க. கடந்த 2006 சீனியர் பிரிவில் காலடி வைத்த சாய்னா அவர்கள் காமன்வெல்த்ல 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம், ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 2 வெண்கலம், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 3 வெண்கலம் என போட்டியில பதக்கங்களை வென்றாங்க. Question number 3. According to unique meta-analysis studies, which foods give us the most dangerous? தனித்துவமான மெட்டா பகுப்பாய்வு ஆய்வுகளின்படி எந்த உணவுகள் நமக்கு மிகவும் ஆபத்தானவை? ஏ. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவு, பி. அதிக கொலஸ்ட்ரால் உணவு, சி. அசைவ உணவு, டி. துரித உணவு. ஆன்சர் ஏ. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவு. அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் UPF உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் நமது உடம்பில் 32 பாதகமான சுகாதார விளைவுகள், உடல் உறுப்பு பாதிப்பு இந்த மாதிரி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. 10 மில்லியன் பேருக்கும் அதிகமானவர்களிடமிருந்து ஆய்வு செய்யப்பட்டு தகவல்கள் பெறப்பட்டிருக்கு. Question number 4. How many kilometers per hour do leopards living in African forests run when chasing deer? ஆப்பிரிக்க காடுகளில் வாழும் சிறுத்தை புலிகள் மான்களை விரட்டி பிடிக்கும் போது மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகின்றன? ஏ. 80 முதல் 100, பி. 100 முதல் 120, சி. 110 முதல் 130, டி. 50 முதல் 70. ஆன்சர் பி. 100 முதல் 120. ஆப்பிரிக்க காடுகளில் வாழும் சிறுத்தை புலிகள் மான்களை விரட்டி பிடிக்கும் போது பல அடி தூரத்தை கூட ஒரே துள்ளல்ல தாண்டி விடுமா.
அகப்பட்டு கொண்ட மானினோட எடை வாயில கவ்வி தூக்கி செல்லக்கூடிய அளவுல இருந்தா மரத்து மேல ஏறி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இறைய திங்குமா. கழுதைப்புலி போன்ற சிறிய விலங்குகளின் தொல்லையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இவ்வாறு இறைய மரத்தின் உச்சிக்கு சிறுத்தைகள் கொண்டு சென்று சாப்பிடுமா. Question number 5. How many countries have signed the Paris Climate Agreement to reduce carbon emissions? கார்பன் புகை வெளியீட்டை குறைப்பதற்கான பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன? A 103, B 178, C 196, D 219. ஆன்சர் சி 196. புவி வெப்பமயமாதலை தடுக்க உலக நாடுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு மெகா திட்டமா? காற்றின் தரம், கரியமில வாயு வெளியீட்டு அளவு உள்ளிட்டவை ஆண்டுகாண்டு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இதற்கு உலக நாடுகளுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு கணக்கிட பல ஆண்டுகள் ஆகும். அதனால ஐநா காலநிலை பாதுகாப்பு அமைப்பானது தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாரிஸ் ஒப்பந்த கணக்கெடுப்புக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு. இதற்காக ஐநா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.